வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. ரயில்வேலேருந்து குரூப் டி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10th பாஸ் பண்ணவங்களுக்கு நிறைய வேக்கன்சி இருக்குது. இந்த வேலைவாய்ப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இதற்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன வயது வரம்பு, என்னென்ன விதமான போஸ்டிங், அப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதற்கும் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் 2 வீடியோ லிங்க் தரேன். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்கள். வர February 22க்குள்ளே அப்ளையும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்புக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஐ மீன் லாஸ்ட் டைம் என்ன இருந்தது, இந்த டைம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹாலிவுட் தரப்புலேருந்து இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் தமிழ்லேயே கூட அட்டன் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினலாக ஆர்ஆர்பி எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க்குமே தரேன். டேரெக்டாக உள்ளே வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்து நீங்கள் செக் பண்ண முடியும். மேலே சூஸ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதில் தமிழ் கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே ஒரு ட்ரை வந்து போட்டு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணக்கப்புறம் உங்களோட ஓவரால் ஸ்கோருமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதை டச் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. மேலே லாகின் ஆர் சைன் அப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் புதுசாக செட் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுங்க. உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் ஆகும். உள்ளே வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டேக் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஹாலிவுட். பேக் டு த கண்டென்ட். கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். நம்ம இந்த பார்க்க போகிற வீடியோ மூலமாக நீங்கள் இந்த முறை வரப்போகிற இந்த குரூப் டி எக்ஸாமில் எந்த பார்ட்டுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் யாராலையுமே சொல்லிட முடியாது. அதாவது கடந்த முறை வந்த கட் ஆஃபை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பார்க்குறதுக்கு மூலிமா இந்த வருஷம் நீங்கள் எதை டார்கெட்டாக வச்சுக்கலாம், எந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம், எதில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர்ஆர்பி குரூப் டியை பொறுத்தவரையும் மொத்தமாக 32,000 சொச்சம் வேக்கன்சி இருக்குது. நம்ம தமிழகத்துக்கு 2,600 ப்ளஸ் வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்லேருந்து அடுத்த ரவுண்டுக்கு 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இவங்க வந்து எடுக்கிறாங்க. இப்போது 2,500 வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னா இவங்க ரிட்டன்லேருந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு 7,500 பேரை கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்க? மொத்தமாக 1.5 மணி நேரம் டைம், 90 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தராங்க. ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேள்விகள் வருது. மொத்தமாக 100 கொஸ்டின். ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.33 மார்க் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அதாவது தப்பாக எழுதுனா ஒரு கொஸ்டினுக்கு 0.33 மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. தெரியாமல் விட்டுட்டு வந்தால் எந்த ஒரு இதையும் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தேர்வு நீங்கள் தமிழில் கூட நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்க முடியும். இந்த சென்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் தான். 4ல் 1 சூஸ் பண்ணுற மாதிரி தான். நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக 22வது பக்கத்தில் உங்களுக்கு பேட்டர்னும் 23வது பக்கத்தில் உங்களுக்கு சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 30 கொஸ்டின் வருது. ஐ மீன் இந்த 30 கொஸ்டினில் நீங்கள் மேக்ஸிமம் 28க்கு மேலே 28, 29, 30 இவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து 10th லெவல் ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு தேர்வு தான். 10ஆம் வகுப்பு தரத்திற்கு கேட்கக்கூடிய ஒரு தேர்வு தான். அதனால் கொஸ்டினோட டஃப்னஸ் அப்படிங்கிறது சுலபமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஆப்டிடியூட், ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 போர்ஷன் சேர்த்தா உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 30, இதில் வந்து ஒரு 25, மொத்தமாக 55 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் 50+ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாகவே இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நார்மலாகவே கஷ்டம்.
ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்ஸு, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடில் வந்து உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, நடப்பு நிகழ்வுகள், ஸ்டாட்டிக் ஜிகே, ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதில் 20ல் ஒரு 10+ அடித்தாலுமே மீதி உள்ள ஜென்ரல் சயின்ஸ், ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 25 கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸில் பாருங்கள், நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கவர் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சி லெவல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது தொடர்பான கேள்விகள், லைஃப் சயின்ஸ் தொடர்பான கேள்விகள் வருது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 15+நாவது நீங்கள் அடிச்சாகணும். ஸோ இதில் ஒரு 50+, இதில் ஒரு 15+, 65, ஸோ இதில் ஒரு 10+, ஆவரேஜாக நீங்கள் 80+ ரைட் ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து இருக்கணும் அவுட் ஆஃப் 100. ஸோ உங்களோட டார்கெட் அல்டிமேட்டாக 100 கொஸ்டினில் 85 கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்டாகவே இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எக்ஸாக்டாக தெரியும் அப்படிங்கிற தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் நீங்கள் அடிக்கணும். தெரியாத கொஸ்டினில் கை வைக்கக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் 100ல் 80க்கு மேலே தெரிஞ்ச கொஸ்டின் எக்ஸாக்டாக இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். மேபி 1-2 கொஸ்டின் வந்து தப்பாக இருக்கலாம், அதற்கு டிடெக்ட் ஆகலாம், அதெல்லாம் அடுத்த பட்சம். ஸோ இந்த லெவலில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு கிடைக்க உங்களுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, அதில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பாருங்கள், இவங்க கொடுத்துருக்காங்க 3 டைம்ஸ், அதாவது மேலே உள்ள ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 3 மடங்கு இவங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த வந்து ரன்னிங் இருக்கிறது, அப்புறம் வந்து வெயிட்டை கேரி பண்ணி போகிறது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் பண்ணிடுவாங்க, அதாவது மார்க்ஸை வந்து நார்மலைஸ்டு பண்ணுவாங்க. இந்த நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக்குங்க. சொல்லப்போனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாருங்களேன், 2022ல் வந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்காதீங்க, இந்த நார்மலைஸ்டு மார்க் இதை மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்த கட் ஆஃப். ஸோ யூஆர் 60.95, எஸ்சி 49.89, எஸ்டி, ஓபிசி, ஸோ இதுதான் இருக்குது. நார்மலைஸ்டு மார்க் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த நார்மலைஸ்டு மார்க்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த குரூப் டி எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். உதாரணத்துக்கு மார்ச் 1 வைக்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது டேட்டு கிடையாது, உங்களுக்கு புரிகிறதுக்காக. மார்ச் 1 இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் வச்சிட முடியுமா? முடியாது. மார்ச் 1 மார்ச் 10 10 நாள் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இந்த 10 நாளில் ஏதோ ஒரு நாள் தான் உங்களுக்கு அவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு நாளும் 3 ஷிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஓகே, ஸோ 10 நாள், ஒரு நாளைக்கும் 3 ஷிஃப்ட்டு, அப்போது 30 கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் செட்டு வந்து இவங்க ரெடி பண்ணணும். ஓகே, அதாவது இந்த 30ல் பார்த்தீங்கன்னா மார்ச் 1 காலையில் 1, மதியம் 1, ஈவினிங் ஷிஃப்ட், இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த 3 செட்டு, அப்புறம் மார்ச் 2 3 செட்டு, இது மாதிரி மார்ச் 10 வரையும் மொத்தம் 30 செட்டு. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து ஃபஸ்ட்டு செட்டுக்கு உள்ள கொஸ்டின்ஸை அப்படியே வந்து அடுத்த நாளில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த நாள் வந்தவங்க சொன்னாங்கன்னா இந்த கொஸ்டின் தான் வந்துச்சு அப்படின்னா 2வது நாள் உள்ளவங்க போய் கரெக்டாக அதை அடிச்சிருவாங்கல்ல, அதனால் சொல்ல முடியாது. ஈச் ஷிஃப்ட்டுக்கும் அவங்க 30 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணணும், கொஸ்டின் பேப்பர்ஸ். ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும். அதாவது மொதல் ஷிஃப்ட்டில் வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான பேப்பரை செட் பண்ணுறதோ, அடுத்த நாள் வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஈஸியான பேப்பர் செட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அந்த கொஸ்டினோட டஃப்னஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். என்னதான் கொஸ்டினோட டஃப்னஸ் சேமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியும்ல. இப்போ வந்து நாள் ஷிஃப்ட் 1, டே 1 ஷிஃப்ட் 1ல் அட்டன் பண்ணுறவர், அவருக்கு வந்து ஆப்டிடியூடில் இந்த டாப்பிக்லேருந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு சொல்லி 2வது நாள் வரவட்ட சொல்கிறாரு. அதே கொஸ்டின் அவங்களுக்கு வராது, பட் அந்த டாப்பிக்கில் அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது வரலாம், இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். அப்படிங்கிற மாதிரி 2வது நாள் உள்ளவங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த நார்மலைஸ்டு மார்க் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை பின்பற்றுறாங்க. அதாவது மொத்தமாக எத்தனை ஷிஃப்ட்டு, அதில் வந்து எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, அதில் யார் டாப்பு, ஒரு நாளைக்கும் ஒரு நாள் நடந்ததில் யார் அதிகம், ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க ஸ்கோர் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னா 100% நல்லது தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த கான்செப்ட்குள்ளெல்லாம் போகாதீங்க. 100க்கு 80+ கொஸ்டின்ஸ், கரெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அடிச்சுட்டு வரணும். தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு வரணும்.
இப்போ நீங்கள் சொல்லலாம் ப்ரோ லாஸ்ட் டைம் நார்மலைஸ்டு மார்க் 60 தானே, எஸ்சிக்கு 49, எஸ்டிக்கு 43, ஓபிசிக்கு 55 தானே, இவங்களுக்குலாம் கிடச்சிருக்குமா அப்படின்னா இது கட் ஆஃப் தான். இவங்க எல்லாரும் அடுத்து போயிருக்காங்க எங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 வேக்கன்சி இந்த குரூப் டியில் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ரீஜனுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,000 வேக்கன்சி அப்படின்றது இருந்தது. பட் இந்த முறை வந்து வேக்கன்சியும் கம்மி. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே 100க்கு 80+ கொஸ்டின்ஸ் ரைட்டாக அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரிப்ரேஷனில் நீங்கள் இருங்க. ஓகே, ஸோ நீங்கள் வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் நார்மலைஸ்டு மார்க்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 100க்கு 80+ கொஸ்டின்ஸ், அது வந்து ஒரு 75 அது மாதிரி குறையலாம். பட் 80+ அடித்தா நிறைய பாசிபிலிட்டி இந்த ஜாப் எடுக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.